சென்னை விமான நிலையம் சென்ட்ரல் இடையேயான நேரடி மெட்ரோ ரயில் சேவை இன்று ஒருநாள் ரத்து செய்யப்படுவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீல வழித்தடத்தில் விமான நிலையம் மீனம்பாக்கம் இடையே ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை சரி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. விமான நிலையம் செல்லும் பயணிகள் அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் சென்று பச்சை வழித்தடத்தில் மாறி பயணம் செய்யலாம் என தெரிவித்திருக்கிறது. வாழ்வில் என்ன நடந்தாலும் காலம் போல் கடந்து செல்வேன் என்று கவிஞர் வைரமுத்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்த பதிவில் தன்னை பழித்தோர், பகைத்தோர், சிறுமைப்படுத்தியோர், பொய்கள் கூட்டி தீமை செய்தோர், தனது வெற்றி வாய்ப்புகளை தட்டிவிட்டோர் என அனைவரும் வாழ்க என்றும், ஆனால் தான் அனைத்தையும் காலம் போல் கடந்து செல்வேன் எனவும் ஞானியைப் போல் பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் வைரமுத்து இடையே இசையா மொழியா என்ற சர்ச்சை பூதாகரமாகி வரும் நிலையில் வைரமுத்து இந்த பதிவிட்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள ஆனைக்குழிக்கரா பகுதியில் செயல்பட்டு வரும் பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 17 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். தொழிற்சாலையை சுற்றிலும் வீடுகள், கட்டடங்கள், மரங்கள் என தீ பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டது. நல்வாய்ப்பாக சம்பவத்தின் போது தொழிற்சாலையில் ஆட்கள் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள உதம்பூர் வனப்பகுதியில் கட்டுக்கடங்காமல் காட்டுத்தீ பரவி வருகின்றது. உதம்பூர் வனப்பகுதியில் உள்ள பாலித்ரீஷியில் இன்று அதிகாலை நேரத்தில் காட்டுத்தீ பரவியது. உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். கர்நாடகாவின் தட்சிண கன்னடா அருகே அமைந்துள்ள ஸ்ரீ தர்மராசு கோவில் திருவிழாவை ஒட்டி மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. பாரம்பரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் போட்டி தொடங்கியதும் கடகடவென ஆற்றில் இறங்கிய பொதுமக்கள் வலை விரித்து அதிக அளவில் மீன்களை அள்ளி சென்றனர். பிடிபட்ட மீன்களை ஒரு சிலர் வீட்டிற்கு எடுத்து சென்ற நிலையில் சிலர் அங்கேயே விற்பனை செய்தனர். தபு ஏற்கனவே ஹாலிவுட்டில் தி நமஸ்கே மற்றும் லைஃப் ஆஃப் பி படங்களில் நடித்தவர். இந்நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஹாலிவுட்டில் களமிறங்கியுள்ளார். டூன் பிரான்சிஸ் என்ற தொலைக்காட்சி தொடரில் அவர் சிஸ்டர் பிரான்சிஸ்கா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கவுள்ளார். எமிலி வாட்சன், ஒலிவியா வில்லியம்ஸ், டிராவிஸ் பெலிமல், மார்க் ஸ்ட்ராங், ஜோதிமே மற்றும் சாரா சோஃபி பெலஸ்னினா ஆகியோருடன் கலக்கப்போகும் தபுவுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றனர். வடகிழக்கு அர்ஜென்டினாவில் கோரியன்டெஸ் மற்றும் என்டரே ரியோஸ் மாகாணங்களில் கனமழையால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. உருகுவே ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர். என்டரே ரியோஸ் மாகாணத்தில் ஆற்று வெள்ளத்தால் கான்கார்டியா நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் கோர்சிகா தீவில் ஒலிம்பிக் ஜோதி தொடர் ஓட்டம் களை கட்டியது. கோர்சிகா தீவில் உள்ள மலைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒலிம்பிக் ஜோதி தீவின் முக்கிய பகுதிகளை வலம் வந்தது. ஒலிம்பிக் ஜோதியை சுமந்து வீரர் வீராங்கனைகள் ஓட கோர்சிகா தீவில் வசிக்கும் மக்கள் வழிநெடுகிலும் ஒலிம்பிக் ஜோதிக்கு வரவேற்பு அளித்தனர்.
கேரள மாநிலம் கொல்லத்தில் நோயாளிகளுடன் உறவினர்கள் தங்கியதை தட்டி கேட்ட பெண் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பெண் மருத்துவர் அளித்த புகாரை தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நோயாளி பயன்படுத்திய மாத்திரை தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு முறையாக பதிலளிக்காததால் மருத்துவரை தாக்கியதாகவும் மற்றொரு பெண் கூறியுள்ளார். மதுரையில் ரசாயனங்கள் மூலம் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மற்றும் அழுகிய 300 கிலோ பழங்களை உணவு பாதுகாப்பு துறையினர் பறிமுதல் செய்தனர். மாட்டுத்தாவணி மற்றும் சிமக்கலில் உள்ள பழக்கடைகளில் ஆய்வு நடத்திய அதிகாரிகள் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழங்களையும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த அழுகிய பழங்களையும் பறிமுதல் செய்து 7 பழக்கடைகளுக்கு 12,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மொராக்கோவில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள எக்ஸிபிஷன் செஸ் தொடரில் முன்னாள் உலக சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்தும் நம்பர் 1 வீரரான மேக்னஸ் கால்சனும் பலப்பரீட்சை நடத்த உள்ளனர். காசபிளாங்கா செஸ் வேரியன்ட் எனப்படும் வித்தியாசமான அணுகுமுறையில் இந்த போட்டி நடைபெற உள்ளது. செஸ் உலகின் இரு ஜாம்பவான்கள் நேருக்கு நேர் மோதும் போட்டி ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையின் காட்கோப்பரில் ராட்சத பேனர் விழுந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து மேலும் 2 உடல்கள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சுழன்று அடித்த புழுதி புயலில் ராட்சத பேனர் சரிந்து விழுந்தது. அந்த இடத்தில் 2வது நாளாக மீட்பு பணி தொடர்கிறது. குஜராத்தில் நர்மதா ஆற்றில் மூழ்கி மாயமான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரை தேடும் பணி 2வது நாளாக தொடர்கிறது. பொய்ச்சா கிராமத்தில் உள்ள நர்மதை ஆற்றில் புனித நீராடிய 6 சிறுவர்கள் உட்பட 7 பேர் மாயமாகினர். தேசிய பேரிடர் மீட்புக் குழு, வதோதரா தீயணைப்பு வீரர்கள், உள்ளூர் நீச்சல் வீரர்கள் உள்ளிட்டோர் 7 பேரையும் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 2 குழந்தைகளுக்கான தாயான பெண்ணை கத்தியால் குத்திய இளைஞர் தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் 2 குழந்தைகளுக்கு தாயான சிவரஞ்சனி தன்னுடன் பேசுவதை நிறுத்திக் கொண்டதால் ஆத்திரத்தில் கத்தியால் குத்தியதாக அந்த இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் கிரேன் சக்கரத்தில் சிக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணி நிர்வாகி காளியாதேவி உயிரிழந்தார். கிரேன் மோதியதால் நிலை தடுமாறி 2 சக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்தார். அப்போது அவர் மீது கிரேனின் சக்கரம் ஏறி இறங்கியதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே மதுபோதையில் தந்தையை மகன் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பல்லரிபாளையத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் அபிராமி தம்பதியரின் மகன் ஆனந்தகுமார். திருமணமான இவர் பெற்றோருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக வாடகை வீட்டில் மனைவியுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் மதுபோதையில் தந்தையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஆனந்தகுமார் தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்தனர். மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவின் தாய் மாதவிராஜே சிந்தியா காலமானார். நிமோனியா மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த 2 மாதங்களாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அவர் உயிரிழந்தார். நேபாள நாட்டு மன்னர் வம்சத்தைச் சேர்ந்த மாதவிராஜே சிந்தியா மகாராஜா மாதவராவ் சிந்தியாவை மணந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் பணியாற்றும் தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின்படி சம்பளத்தை முன்தேதியிட்டு உயர்த்தி வழங்க புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு நிதித்துறை செயலர் சிவகுமார் பிறப்பித்த உத்தரவில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் முழுநேர தினக்கூலி ஊழியர்கள் பிரிவு 1, 2 மற்றும் 3க்கு 876 இருந்து 900 ரூபாயாக சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேபோல பகுதி நேர ஊழியர்களுக்கான சம்பளம் 13,500 உயர்த்தி புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி மாநில அரசு துறை ஊழியர்கள் தாமதமாக பணிக்கு வந்தால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை பாயும் என்று அனைத்து அரசு துறை தலைவர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. ஊழியர்கள் குறித்த நேரத்தில் அலுவலகத்திற்கு வருவதை உறுதி செய்வதோடு துறை தலைவர்கள் தங்களது அலுவலகத்தில் திடீர் சோதனைகளை நடத்தி ஊழியர்கள் வருகை குறித்து உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தென் அமெரிக்க நாடான பெருவில் நடந்த சாலை விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் லிமாவில் இருந்து அயாச்சுச்சோவிற்கு சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 13 பேர் பலியாகினர். மேலும் 18 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹமாஸுடனான போரில் காசாவில் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதை இனப்படுகொலையாக பார்க்கவில்லை என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சலிவன் கூறினார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய சலிவன், ஹமாஸ் தோற்கடிக்கப்படுவதை அமெரிக்கா பார்க்க விரும்புகிறது என்றும், போரின் நடுவே பிடிப்பட்ட பாலஸ்தீனியர்கள் நரகத்தில் இருப்பதாகவும், ராஃபாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை தவறு என்றும் கூறினார். காசாவில் 35,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென் அமெரிக்க நாடான பெருவில் நடந்த சாலை விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் லிமாவில் இருந்து அயாச்சுச்சோவிற்கு சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 13 பேர் பலியாகினர். மேலும் 18 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹமாஸுடனான போரில் காசாவில் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதை இனப்படுகொலையாக பார்க்கவில்லை என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சலிவன் கூறினார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய சலிவன், ஹமாஸ் தோற்கடிக்கப்படுவதை அமெரிக்கா பார்க்க விரும்புகிறது என்றும், போரின் நடுவே பிடிப்பட்ட பாலஸ்தீனியர்கள் நரகத்தில் இருப்பதாகவும், ராஃபாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை தவறு என்றும் கூறினார். காசாவில் 35,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.